ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. இந்தாயா அந்த டிவி அமுத்திட்டு பிள்ளைக்கு அந்த கதையை சொல்லி கொடு. நாளைக்கு பால்வாடியில் ஒப்பிக்கணுமா? நான் சொல்லி இது உருப்படவா? என்ன கதை? இந்த கதையா? நம்ம கிழவி இருக்கால்ல, அது மாதிரி ஒரு கிழவி வடை சுட்டு வித்துக்கு இருந்திருக்கா. அப்போ இந்த காக்கா அதில் ஒரு வடையை தூக்கிட்டு போய் மரத்தில் உட்காந்து திங்கலான்னு போகும்போது அங்கிட்டு இருந்து ஒரு நரிப்பைய வாயில் எச்சி ஒழுக வடையை பார்த்துக்கே வந்தானா. அப்போ அந்த காக்கா பார்த்து கேட்டானா, ஏய் காக்கா, மக்காளி உன் குரல் என்ன ஜேஸ் சாஸ் மாதிரி கண்ணீர்னு கேட்குமாம்ல? இப்போத்தையும் கீரி புள்ளியும் காட்டாண்டியும் பேசிக்கிருந்தாங்க, எங்க உன் குரல்ல காக்கான்னு கத்தே கேட்பான் அப்படின்னு அந்த காக்காவை ஏமாத்த பார்த்துச்சான் நரி. அப்போ அந்த காக்கா மெதுவாக வடையை எடுத்து காலுக்கடியில் வச்சுக்கிட்டு கொல்ல வய பாடுவான்டா காக்காண்டு. ஏண்டா எல்லாம் நிறையா பறந்துக்கிட்டு ஒரு கோழி கொக்கை அடித்து திங்க மாட்டாம என்னையே ஏமாற்றி வடையா பிடுங்களான்னு வந்திருக்கியா? வெக்கம் கட்டவனே. உனக்கு வடை வேணும்னா நேராக போ, அங்கே ஒரு இலையை வடை சுட்டு வித்துக்கு இருப்பா. உனக்கு திறமை இருந்தா அதில் உன்னை தூக்கிட்டு ஓடி போயிரு. அதை விட்டுவிட்டு இங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிந்தேன்டா நான் வடையை திண்டு விட்டு ஓ வாயில் வடகத்தை போட்டு விட்டுருவேன் அப்படின்னு அந்த காக்கா குண்டக்கா மண்டக்கா பேசி நரி நாண்டு தொங்குற அளவுக்கு திட்டுன்னு திட்டி பிடிச்சான். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கதையில் ஏமாந்தது இந்த காக்காவா நரியான்னு கேட்குறாங்க. இந்தா எழுது. நாட்டுக்கோழி குழம்பாடி ஏதிரி காசு பவுன் தாய் கதை கட்ட வச்சிருந்த வட்டி காசு. ஏயா இதே மாதிரி அப்பளக்காரி மயிலா, பலசர கடைக்காரன் கிறுக்கு பாண்டி, இந்த தவணைக்கார கூலு மயின்னு எல்லாருமே சேர்த்துட்டா நம்மளுக்கு கடனே இல்லாம ஆக்கிரும்ல. கண்டிப்பா. அப்புறம் தினைக்கும் கறி கஞ்சிதான் குடிச்சு பாரியா? எப்படி குடிக்கிறேன் பாரு. கை பக்குவம்.